குரு சேனல் நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். கடந்த காணொளியில் கணபதி விநாயக பெருமான் அவனுடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பட்டியலை பார்க்க தொடங்கினோம். உட்செவி திறக்கும், அகக்கண் ஒளி தரும், இந்த 2 விஷயங்களை பார்த்தோம். இன்னும் கூட நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும்னு பாரதி சொல்கிறார். அது ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். அக்னி தோன்றும். அது என்ன அக்னி? அக்னினா நெருப்பு. ஆனால் இந்த இடத்துல பாரதி சொல்வது ஆன்மச்சுடர். உங்களுடைய ஆன்மாவை நீங்களே தரிசிக்கக்கூட முடியும் அந்த வழிபாடு மூலமாக. ஆனால் அது தொடர் வழிபாடாக இருக்கணும், உண்மையான வழிபாடாக இருக்கணும். எந்த சோதனை வந்தாலும் தடுமாற்றம் காணாத ஒரு வழிபாடாக அது இருக்கணும். ஒரு தேர்ந்த குருவோடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு வேணும். அப்படி நடந்தது என்றால், உங்களுக்கு அந்த திடமான பக்தி இருந்தால், அந்த வைராக்கியம் இருந்தால், உங்களுடைய ஆன்ம பிரகாசத்தை நீங்களே தரிசிக்கலாம். அதுதான் இங்கே அக்னி. ஆண்மை வலியுறும். உட்செவி திறந்து அகக்கண் ஒளிவிட்டு அக்னி உள்ளே தோன்றினால் உங்களுக்கு பெரும் ஆற்றல் கிடைக்கும். இங்கே ஆண்மை என்பது ஆண் தன்மை என்று பொருள் கிடையாது. மிக பெரும் ஆற்றல் அப்படின்னு பொருள். இன்னொரு பொருள் ஆளுமை, உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுகின்ற தன்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யலாம். உங்களுடைய 5 பொறி புலன்களும் உங்களுக்கு கட்டுப்படும். அது கட்டுப்பட்டால் போதுமே. வாழ்க்கையில் வேறு ஏதாவது உங்களுக்கு வரம் வேண்டுமா? 5 புலன்களும், அதாவது 5 குதிரைகளாகி தங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை எங்கெல்லாமோ அழைத்து போகிறதுனால தானே நமக்கு துன்பம் வருது. அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா நாம் தவறு செய்வோமா? தவறு செய்யாத பட்சத்தில் நமக்கு துன்பம் வருமா? அதை தான் பாரதி சொல்கிறார். இது நடந்தால் என்ன நடக்கும்? திக்கெல்லாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம். நீங்கள் என்ன செயல் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈடேறும். ஏன்? உங்களுக்கு எந்த கவனச்சிதறலும் இருக்காது. ஏன்னா 5 பொறிகளும் உங்கள் சொல் பேச்சை கேட்கும். உங்களால் அடைய முடியாத வெற்றி என்று ஒன்று இருக்கவே முடியாது. செய்து முடிக்க முடியாத சாதனை என்று ஒன்று இருக்கவே முடியாது. திக்கெல்லாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். படிச்சா இன்னும் பொருள் சிறக்கும். அவர் வாழ்ந்தபோது இந்தியா அடிமை நாடாக இருந்தது. நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று இந்த உலகத்தையெல்லாம் ஜெயிக்கணும், ஒரு வல்லரசாகணும்னு அவர் கனவு கண்டார். அதற்கு ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக எல்லோருக்குமே இருக்கும் அப்படின்னு பாரதி போன்ற சிந்தனையாளர்கள் நம்பினாங்க. அதனால தான் இந்த வரி வருகிறது. திக்கெல்லாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம். கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம். கட்செவினா பாம்பு. பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பாம்புக்கு காதுகள் கிடையாது. பாம்புக்கு கண் உண்டு. நிலத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வை வைத்து தான் அது எல்லாவற்றையும் உள்வாங்கும். கண்களையே காதுகளாக கொண்டது. அதனால தான் பாம்புக்கு கட்செவின்னு பேர். கண் கூட்டல் செவி, கட்செவி. கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம்னா, சில பேர் ஒரு கருநாக பாம்பு, ஒரு விஷமுள்ள கொடிய பாம்பை கூட எளிதில் உங்களால் கையில் தூக்க முடியும் பக்தி இருந்தா அப்படின்னு பொருள் கொள்கிறாங்க. ஆனால் அதைவிட மேலான ஒரு பொருள், ஒரு பார்வை என்னன்னா, குண்டலினி சக்தி என்று ஒரு விஷயம் இருக்குது நம்முடைய உடலில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ விளக்கங்கள் உள்ள ஒரு வார்த்தை. அதற்குள்ளே இப்போ நாம் போக வேண்டாம். ஆனால் இந்த குண்டலி என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே உறைந்து கிடக்கிறது. அதை நாம் மேலே எழுப்பணும். அதற்கு தகுந்த பயிற்சிகள்லாம் உண்டு. இந்த குண்டலினி என்கின்ற சக்திக்கான ஒரு குறியீடு நம்முடைய மரபில் பார்த்தீங்கன்னா பாம்பு. அதனால தான் பாரதி இங்கே கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆற்றலை உங்கள் வசப்படுத்தி நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும்
துச்சமென்றெண்ணி துயரிலாதிங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம். உங்களை எந்த துன்பமும் ஒன்றும் செய்ய முடியாது. கொடிய விஷம் கூட உங்களை எதுவுமே செய்ய முடியாது. எந்த நோயும் உங்களை தாக்காது. உங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டாங்க. அப்படியே இவங்கெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் இறங்கி இருக்கும். அது தெய்வ பலம். அதுதான் உங்களுடைய ஆன்ம பலமாக மாறும். துன்பம், நோய், பகை, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காத போது உங்களுக்கு அழுத்தம் என்பதே ஏற்படாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எப்போதுமே. அது இருந்து விட்டால் உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு பணம் கூட தேவையில்லை. அதை தான் பாரதி இங்கே சொல்கிறாரு. துச்சமென்றெண்ணி துயரிலாதிங்கு. எதை துச்சமாக எண்ணணும்? விடம், அதாவது விஷம், நோய், பகை, இந்த மூன்றுமே இல்லாத போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம். இதைவிட நிலை பெற்று ஓங்கலாம். நீடித்த ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமாக நீங்கள் இருக்கும்போது, அழுத்தமே இல்லாத ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும்போது, உங்களுடைய 5 பொறிப்புலன்களும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கும்போது நீங்கள் மண்ணில் சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எட்டாத உயரத்தை எட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதை விட அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அச்சம் தீரும் அப்படின்னு பாரதி சொல்கிறார். இந்த இடத்துல கணபதி என்கின்ற அந்த கடவுள் வடிவத்தை, அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அந்த வெளிப்பாட்டை பாரதி ஒரு பரம குருவாக பார்க்குறார். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதி அறிஞர்கள் ஒரு குருவினுடைய முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுமா? சீடனுடைய அச்சத்தை போக்குறது. ஏன்னா அந்த அச்சம் என்பது தான் நோய்க்கான ஒரு மூல காரணமாக இருக்குது, மரணத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பாரதியாருக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டால் அது அச்சம்தான். அது நிறைய இடங்களில் நாம் பார்க்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வரியே ஒரு சிறந்த சான்று இதற்கு. இந்த அச்சம் தீரும், அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு பாரதி சொல்கிறார். இந்த பக்தியினால் அமுதம் விளையும், உங்களுக்குள்ள அமுதம் ஊறும் என்பது இதோடைய உட்பொருள். இதற்கு தகுந்த யோக பயிற்சிகள்லாம் உண்டு, இதற்கு தகுந்த உணவு முறைகள் கூட உண்டு அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கார். அந்த உள்நாக்கில் அந்த அமுதம் சொட்டும்போது உங்களுக்கு அதற்கு பிறகு பசியே எடுக்காது. நாம் இப்போது அசுத்த தேகம் கொண்டு வாழறோம். ஏன் அசுத்த தேகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதற்குள்ள நிறைய கழிவுகள் உற்பத்தி ஆகும், இந்த உடம்பை நோய் தாக்கும், இதற்கு வயசாகும். அசுத்த தேகம், சுத்த தேகம், ஞான ஒளி தேகம், அருட்பெருஞ்சோதி தேகம்னு 4 விதமான தேகங்கள் உண்டுன்னு வள்ளலார் சொல்கிறார். அசுத்த தேகத்திலிருந்து சுத்த தேகமாக நீங்கள் மாற முடியும். அதற்கான சில வழிமுறைகள் இருக்குது. உணவு உட்பட முக்கியமான யோக பயிற்சிகள் இருக்குது. அதையெல்லாம் செய்தால் உங்கள் உடலுக்குள்ளேயே, குறிப்பாக உங்களுடைய உள்நாக்கில் அமுதம் ஊறும். இதை சித்தர்கள் கூட ரொம்ப விரிவாக பாடியிருக்காங்க. வித்தை வளரும், வேள்வி ஓங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் பல்கி பெருகும். உங்களுடைய கல்வி, கேள்வி, அறிவு மேலும் மேலும் விருத்தி அடைந்து கொண்டே போகும். எங்கே பார்த்தாலும் யாகங்கள் நடக்கும். யாகங்கள் எதற்காக அப்படின்னா, உலக நன்மைக்காக. மழை வர வேண்டும் என்பதற்காக, நிலம் வளமடைய வேண்டும் என்பதற்காக நிறைய வேள்வி நடக்கும். உங்களுடைய தவ வலிமை கூடும். அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம், இஃது உணர்வீரே. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பாரதியார் ஒரு விஷயத்தை முத்தாய்ப்பாக சொல்கிறார். இதெல்லாம் நடந்துட்டா போதுமே, நீங்கள் இந்த மண்ணிலேயே ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழலாமே. சொர்க்கம், நரகம் இதெல்லாம் எங்கேயோ இருக்கா? மேலுலகத்தில் அதற்கான முகவரி இருக்கா? இல்லை. நீங்கள் நினச்சா இந்த கணமே, இந்த பூமியிலேயே, இந்த ஒரு பிறவியிலேயே உங்களால் ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். அந்த சொர்க்கம் எப்போது சாத்தியமாகும்? கணபதி தாளை கருத்திடை வைத்தால். அந்த கணபதி தாளை கருத்திடை வைத்தால் என்னென்ன நடக்கும் அதுதான் இப்போ பார்த்தோம். அச்சம் தீரும், அமுதம் விளையும், உட்செவி திறக்கும், அகக்கண் ஒளி தரும், அக்னி தோன்றும், ஆண்மை வலியுறும், திக்கெலாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம்,
கட்சவி தன்னை கையிலே எடுக்கலாம். விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும் துச்சமென்றெண்ணி துயரில்லாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம். வித்தை வளரும் வேள்வி ஓங்கும். இதெல்லாம் கிடச்சிட்டா உங்களுக்கு தனியாக சொர்க்கம்னு ஒன்று வேணுமா? தேவையில்லையே. இந்த பூமியிலேயே நம்மால் சொர்க்கத்தை உண்டாக்கி கொள்ள முடியுமே. ஏன்னா துன்பம் இல்லை, நோய் இல்லை, பகை இல்லை, அழுத்தம் இல்லை, முதுமை இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, எந்த கெட்ட குணங்களும் இல்லை. 5 பொறிகளும் நீங்கள் சொன்னபடி கேட்குது. கல்வி கேள்வி அறிவு நிறைய கிடைக்குது. நீடித்த ஆயுள் கிடைக்கிறது. இதெல்லாம் இங்கேயே கிடைக்கும்போது நான் எதற்கு இறந்து இன்னொரு உலகத்துக்கு போய் அதை அடையணும்? தேவையில்லையே. இதெல்லாம் நான் இங்கே இருந்து கொண்டே விநாயக பெருமான மனசால் நினச்சி ஒருமுகப்படுத்தி என்னுடைய மனசை தியானம் செஞ்சாலே எனக்கு கிடைக்குமே. நான் அதை செஞ்சுட்டு போகிறேனே. அதை செய்தாலே எனக்கு இந்த வாழ்க்கையே ஒரு அமர வாழ்க்கையாக ஆகுமே. நான் இதற்கு தனியாக இன்னொரு தேவலோகத்துக்கு போய் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் என்று பாரதி கேட்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த கொள்கை மேலே ரொம்ப தீவிரமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய மூட நம்பிக்கைகளும் இருந்தது. எல்லாரும் இறந்த பிறகு சொர்க்கலோகத்துக்கு போய் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம், ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று. ஆனால் அதை கடுமையாக மறுதலிச்சு பாரதி நிறைய எழுதியிருக்காரு. இந்த பக்தி படைப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி பாடல் போல தோன்றினாலும் இதில் நிறைய அற்புதமான வாழ்வியல் சிந்தனைகளும் இருக்குது. இதையும் சேர்த்து நாம் சிந்திச்சா பாரதியை இன்னும் நாம் கொண்டாடுவோம். இன்னும் அவரை ரசித்து ரசித்து நம்முடைய வாழ்க்கையையும் வளமாக்கிக் கொள்வோம். இதே போல் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் நாம் பார்த்தது. இன்னும் நிறைய அவர் அற்புதமான சிந்தனை முத்துக்களை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லணும். அது என்னென்னு அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம்.